ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம் வேலுக்குடி ஸ்ரீ உ.வி. கிருஷ்ணன் சுவாமி தெற்கு தமிழக கிராமங்களில் ஆண்டாளின் பாவை நோன்பு என்ற திட்டம் மூலம் பெண்கள் நோன்பை கடைபிடித்து ஆண்டாளின் பெருமை மற்றும் திருப்பாவை பாடல்களை பயின்று பயன்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதையடுத்து சுவாமியின் வழிகாட்டுதலின்படி கிஞ்சத்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் திருநெல்வேலி மற்றும் சீர்காழியைச் சுற்றியுள்ள கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு முன்பதிவு செய்து அவர்களுக்கு நோன்பு பை வழங்கியது. நோன்பு மேற்கொள்வதற்காக ஆண்டாள் மற்றும் உடையவர் படம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருவடியில் வைத்து அர்ச்சனை செய்யப்பட்ட நோன்பு கயிறு மற்றும் குங்குமம், திருமண் ஸ்ரீசூர்ணம், திருப்பாவை புத்தகம், நோன்பு செயல்முறை, திருப்பாவையில் திருநாமங்களின் போற்றி அடங்கிய புத்தகம், திருமண் வைக்கும் முறை பற்றிய குறிப்பு, விசிறி, கண்ணாடி இவை அனைத்தும் கொண்ட நோன்பு பை பதிவு செய்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. மார்கழி மாதம் எல்லோரையும் ஊக்க வைக்கும் விதமாக திருப்பாவையில் நாம சங்கீர்த்தனம் என்ற பாடல் மற்றும் ஒரு பாடலுக்கு ஒரு திருநாமம் என்ற முறையில் 30 போற்றி பாடல் வடிவில் உருவாக்கப்பட்டு இசையுடன் வெளியிடப்பட்டது. எல்லோருக்கும் ஆசி வழங்கும் விதமாக ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அறிமுக உரை வெளியிடப்பட்டது. அதோடு பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்ற செயல்முறை விளக்கம், பெண்கள் திருமண் எப்படி வைக்க வேண்டும் போன்றவை வீடியோ மற்றும் குறும்படமாக வெளியிடப்பட்டன. அனைத்து கிராமத்துக்கும் வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு தினமும் செய்திகள் பகிரப்படுகிறது. ஆழ்வார் திருநகரியில் ஸ்ரீ எம்பெருமானஜியர் சுவாமிகளே ஆசி வழங்கி தொடங்கி வைத்தார். மார்கழி முதல் நாள் அவரவர் கிராமங்களில் ஓரிடத்தில் கூடி மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற பாசுரம் சொல்லி சங்கல்பம் எடுத்து நோன்பு கயிறை கட்டிக்கொண்டு விரதத்தை தொடங்கினார்கள். மொத்தம் 40 கிராமங்களில் 1500 பேர் பதிவு செய்தனர். நோன்பு மேற்கொண்ட அனைத்து கிராமங்களுக்கும் நம் தன்னார்வ தொண்டர்கள் மிகுந்த அளவு பிரசாதம் வண்டியில் சென்று விநியோகித்தனர். மக்கள் இதனை ஆசையுடன் வரவேற்று பிரசாதத்தை ஆனந்தமாக சாப்பிட்டு தொடர்ந்து விரதம் இருப்போம் என்று உறுதி பூண்டார்கள். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி கிராமங்கள், திருநகரி மற்றும் காட்டுமன்னார் கோயிலில் பக்தர்கள் தினமும் கோயில் அல்லது அவரவர்கள் வீட்டில் சந்தித்து கூடி பாவை நோன்பு விரதத்தை தொடர்ந்து ஈடுபட்டனர். இதையெல்லாம் தவிர மார்கழி 16, 27, 29 மற்றும் 30 போன்ற முக்கியமான நாட்களன்று ஸ்ரீமான் வக்குலாபரணம், அருணாகமல் போன்ற கிஞ்சத்காரம் தன்னார்வ தொண்டர்கள் கிராமங்களுக்கு நேரே சென்றிருந்து பிரசாதத்திற்கு ஏற்பாடு செய்தனர். பிரசாதமும் நம் கிஞ்சத்காரம் தொண்டர்களால் திருநெல்வேலி PPL கல்யாண மண்டபத்தில் செய்யப்பட்டு கிராமந்தோறும் விநியோகிக்கப்பட்டது. இந்த சோபகிருத்து வருடம் நமது வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி தலைமையில் கிஞ்சத்காரம் தொடக்கி வைத்த ஆண்டாளின் பாவை நோன்பு சிறப்பாகவே நடைபெற்றது. வருடந்தோறும் இது போன்று ஆண்டாளின் பாவை நோன்பு தொடர்ந்து நடைபெற ஆண்டாள் தாயாரையே வேண்டிக் கொள்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.